நண்டு கிரேவி செய்கிறது எப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நண்டு கிரேவி வைக்கிறதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை கொஞ்சம், தனியா, மல்லித்தலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இந்த நண்டை நல்லா இந்த மாதிரி எல்லாம் உடச்சி எடுத்துக்கணும். காலெலாம் எடுத்துக்கிட்டு ஓட்டை இந்த மாதிரி பேத்துட்டா வந்துடும். வந்த உடனே இந்த மேலே உள்ள செதிலெலாம் எடுத்துடணும். செதிலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை கட் பண்ணிக்கணும். நண்டை இதை மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு நண்டு கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 4 நண்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வெங்காயம் 2, தக்காளி 2, இஞ்சி பூண்டு சிறிதளவு, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை, தனியா இலை, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மஞ்சள் சிறிதளவு, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் சட்டியை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு அரைச்ச விழுத அதில் போட்டு வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு மறுபடியும் வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வர்ற வரையும் வதக்கிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளியை போடணும். தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி சுருள்ற வரையும் நல்லா வதக்கணும். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். மறுபடியும் இந்த எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த சோம்பு எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி இதை மிக்சியில் அரைச்சதை எடுத்து அதில் போட்டு வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு அதை போட்டுட்டு அதில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி மறுபடியும் வதக்கணும். பண்ணிட்டு வதக்கிட்டு அதை கொதிக்க விடுங்க கொஞ்ச நேரம். இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ எடுத்து நண்டை அதில் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க நண்டோட சேர்த்து. இப்போ நல்ல நண்டு வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதில் மிளகுத்தூள், கருவேப்பிலை, இந்த தனியாவை போட்டு வெறும் 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கொதிக்க விடணும். ரொம்ப நேரம் கொதிச்சதுனாக்கா அப்புறம் கடுத்து போயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதே அளவில் 2 நிமிஷம் கொதிச்சு இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சளி இருமலுக்கு ரொம்ப சிறந்தது. சளி இருமல் உள்ளவங்க இதை சமைச்சு சாப்பிட்லாம். இந்த சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.